ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரங்கேஷ் எஃப்எக்ஸ் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சில விஷயங்களை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயம்லாம் நான் இன்றைக்கி தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ அது எதனால் அப்படிங்கிறது அது வந்துட்டு ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், வாட் வி டூ, அப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணலை, நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங் ஆர் நாட், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஒருவேளை நம்ம தப்பாக சூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் நம்ம அதனால் சந்திக்க வருவோம் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோத்தில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஸ்கேம், ரீசெண்ட் டேஸாக ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கேம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இன்றைக்கி தெளிவாக வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆச்சு, நம்ம ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன த்ராட் இன்ஃபெக்ஷன் இருந்தனால வீடியோ கரெக்டாக ப்ராப்பராக எடுக்க முடியல. இன்க்ளூடிங் கிளாஸஸ் கூட நிறைய வந்துட்டு கரெக்டாக கண்டக்ட் பண்ணலை, டே விட்டு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சின்ன ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்த காரணத்தினால தான் நம்ம வீடியோ போடலை, வேறு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்னாச்சு வீடியோ போடல, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் விட்டு போயிட்டீங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்றைக்குமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருப்போம், அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும். ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தனால ஸோ த்ராட் பெயின் இருந்துச்சு, வாய்ஸ் கூட வெளியே ஒழுங்காக வரல. ஸோ அந்த டேஸில் தான் நான் ஒன்று ஃபீல் பண்ணேன், ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம சூஸ் பண்ணி இறங்குறோம் அப்படின்னா நமக்கு வாய்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்பவே ரியலைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 மந்த் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். அந்த ஒரு த்ராட் பெயின் வந்தனால த்ராட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுகிறது கேட்டுக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்துட்டு பட் நம்ம வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் விட்டு எங்கேயும் போகிறதில்ல. ஸோ வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதே ஃபீல்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக இது வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் விட்டு வெளியே போகல, ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சினால மட்டும்தான் நம்மளோட வீடியோஸ் வராமல் இருந்துச்சு. இனி கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஓகே, நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ண மாட்டோம், இது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணவே மாட்டேன். அதாவது சொல்லுவாங்கல்ல, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருக்குது. அது எதெல்லாம் நான் பண்ணுறேன், எதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸில் வந்துட்டு கம்பைன்டு கிளாஸஸ், அப்புறம் பர்சனல் மென்டார்ஷிப், இது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி கோர்ஸும் நம்ம தனியாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வீடியோஸ் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம கோர்ஸஸும் கொடுத்துட்ருக்கோம், சிக்னல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது கோல்டில் மட்டும், வேறு எந்த கரன்சி பேர்ஸும் கிடையாது, கோல்டில் மட்டும் நம்ம சிக்னல்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்பவே தெளிவாக கேட்டுக்கோங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் என்கிட்ட அகைன் அண்ட் அகைன் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத நம்ம பண்ண மாட்டோம். அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் டாலர் வந்துட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த விஷயம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னோட அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் கிளாஸஸ் எனக்கு நிறைய ஷெடியூல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இன் பிட்வீன் கேப்பில் நான் உங்ககிட்ட இருந்து அக்கௌண்ட்டை வாங்கி மற்றவங்க கிட்ட கொடுத்து நான் ட்ரேட் பண்ண வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நம்பி கொடுக்குற அக்கௌண்ட்டை நான் ட்ரேட் பண்ணாமல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ கொடுத்து ட்ரேட் பண்ணேன்னு அது வந்துட்டு எனக்கு அது சரியாக படலை. உங்ககிட்ட இருந்து நான் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சொல்லி வாங்குறேன்னா அதை நான் தான் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கிறத நான் வாங்கணும். ஸோ என்னால் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ண முடியாது, நான் யார்கிட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வாங்குறதும் கிடையாது. பர்சனல் மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்துட்டு கரெக்டாக இல்லாமல் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ட்ரேட் லாஸில் ஓடினாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? நம்ம பர்சனல் மென்டார்ஷிப்பில் இருப்பாங்க, ஒரு ட்ரேட் எடுத்திருப்பாங்க, அது தப்பாக போயிடும், அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த விஷயங்கள் பண்ணுறோம். மற்றபடி ஓவரால் நம்ம அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோபோட் ப்ரொவைட் பண்ணுறீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க. என்கிட்ட எந்த ரோபோட்டுமே கிடையாது, நான் எந்த ரோபோட்டையும் ரெஃபர் பண்ணவும் மாட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ரோபோட் இருந்துச்சுன்னா இவ்வளோ பண்ணலாம், ஒரு ரோபோட்டுக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க, 3 லட்ச ரூபா கொடுங்க, இந்த ரோபோட் வச்சு நீங்கள் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதுவும் நான் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோக்கரேஜ் கீழே ஏதாச்சும் ஐபிஐ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
கேட்பீங்க. அதாவது ஏதாவது புரோக்கருக்கு நீங்கள் வந்துட்டு டைஅப்பாக இருக்கீங்களா, ஏதாவது புரோக்கருக்காக ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டது. எந்த ஒரு புரோக்கரேஜுமே நான் ப்ரொமோட் பண்ணவும் மாட்டேன், எந்த ஒரு புரோக்கரேஜையும் நான் ரெஃபர் பண்ணவும் மாட்டேன். என்கிட்ட நீங்கள் என்ன புரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அது என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை சொல்லிவிட்டு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேனே தவிர நான் எந்த ஒரு புரோக்கரேஜுமே ப்ரொமோட் பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த புரோக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டையுமே காசு வாங்கிட்டு நான் ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறதே இல்லை. அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஒரு 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, அமௌண்ட் டபுள் ஆக்கி தரேன், ட்ரிபிள் ஆக்கி தரேன் அப்படிங்கிற விஷயம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னைக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ள வந்தோமோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயும் ₹1 கூட நம்ம வாங்கிட்டு ட்ரேடிங் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அதை சொல்ல போகிறதும் கிடையாது லைஃப் லாங். ஸோ அந்த மாதிரி யாருமே என்கிட்ட கேட்காதீங்க, நான் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், எனக்கு அதை பண்ணி கொடுக்குறீங்களா, இதை பண்ணி கொடுக்குறீங்களான்னு. நான் யார்கிட்டையுமே அதை வாங்க போகிறது கிடையாது, இது வரைக்கும் யார்கிட்டே வாங்கினதும் கிடையாது. ஓகேவா? யார்கிட்டே வாங்கியிருந்தேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தைரியமா. ஓகேவா? ஸோ அந்த விஷயமும் நம்ம பண்ணவே மாட்டோம். நீங்களும் யார்கிட்டையுமே காசு கொடுக்காதீங்க. நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் பண்ண முடியும். லாபமோ நஷ்டமோ நீங்கள் லாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் விளையாண்டு தோற்றதாக இருக்கட்டும், நீங்கள் அடுத்தவங்க கிட்டே கொடுத்து விளையாண்டு தோற்றதாக இருக்கவே கூடாது. ஸோ யார்கிட்டையுமே நீங்கள் தயவுசெய்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி தரேன்னு சொன்னாங்கன்னா காசு கொடுக்காதீங்க. நம்ம அதை வந்துட்டு வாங்கவே மாட்டோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ₹1 கூட யார்கிட்டையும் வாங்கினதும் கிடையாது, வாங்க போகிறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் காப்பி ட்ரேடிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு காப்பி ட்ரேடிங்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, காப்பி ட்ரேடிங்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க. உங்களோட அக்கௌண்ட்டை நான் ஹேண்டில் பண்ண போகிறதா எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் ட்ரேட் பண்ணுவேன் என்னோட அக்கௌண்ட்டில். சேம் அதுவும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதில் டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் டெபாசிட் பண்ணுறேன், என்கிட்ட அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபியூச்சரில் காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கான விஷயங்களே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டவங்களுக்குமே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரேடிங்கில். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ 100ல் வந்துட்டு ஒரு 90% பேர் ஓகே ட்ரேடிங் கற்றுக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு 10% பீப்புளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வித்தியாசமாக இருக்கலாம், சில மைண்ட் புரியாத விஷயமா இருக்கலாம், எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வரோம். காப்பி ட்ரேடிங்கில் நம்ம கூட சேர்ந்து நான் ட்ரேட் எடுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட் உங்களுக்கும் எக்ஸிக்யூட் ஆகி ஓடுற மாதிரி அந்த விஷயம் மேபி ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம். இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவுமே என்கிட்ட இதை விஷயத்தை தாண்டி நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்புறம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங்காக இல்லையா, இது வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட என்னோட மெசேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட மெசேஜஸ் ரிப்ளை இல்லாமல் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே கேட்ட கேள்வி இதுவாக தான் இருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங் ஆர் நாட்? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு சூதாட்டம் மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான ஓப்பனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து சூதாட்டம் கிடையாது. ஓகேவா? இதை வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து சூதாட்டம் கிடையாது. ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் வந்துட்டு சூதாட்டம் கிடையாது. அது வந்து கேம்பிளிங் கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ராஜா கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எல்லாரையும் போட்டு வந்துட்டு ரொம்ப நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில மாட்ட வைக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராஜா கேம் நம்ம விளையாடுறதுனால நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறதுனால, ஸோ இன்க்ளூடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. பட் என்ன இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா கேம் அப்படிங்கிறது 100% கேம்பிளிங். ஏன் நான் அப்படி கேட்குறேன்னா, ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, நமக்கு ஆப்போசிட்டில் இருந்து ப்ளே பண்ணுறவங்களே நம்மளை வந்துட்டு ஏமாற்றிடுவாங்க. ஓகேவா? அந்த கார்டு அடியில் வச்சு விளையாடுறது, கார்டு கேம் பண்ணுறது. ஸோ இன்னொருத்தங்க வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த ஒரு அட்மின் ஒரு ஆப்பை நம்பி நம்ம எப்படி இந்த சைடில் இருந்து விளையாடுறது, அந்த சைடு யார் விளையாடுற அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு அங்கே வந்துட்டு கேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா அந்த நம்பர் அவன் கொடுத்தா தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதோட ஃபுல் ஆக்சஸுமே அவன்கிட்ட தான் இருக்கும். அவன் எப்படி உங்களுக்கு காசு கொடுப்பான்? அவன் சம்பாதிக்கிறதுக்காக தானே அவன் கேமே உருவாக்கியிருப்பான். அவன் எப்படி உங்களுக்கு காசு சம்பாதிக்க வைப்பான்? ஸோ இது வந்துட்டு அந்த கேம் ராஜா கேம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேம்பிளிங். அது யாருமே தயவுசெய்து பண்ணாதீங்க. என்னோட ஓன் பிரதர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாரு, என்ன வந்துட்டு ராஜா கேம்ல நிறைய பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, நானும் அது பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் கூட இருந்துட்டு இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கே அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ராஜா கேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100% கேம்பிளிங். ராஜா கேம், ரம்மி சர்க்கிள் இதெல்லாம் வந்து 100% கேம்பிளிங். பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
ஸோ உங்களுக்கு என்ன சார்ட் ஓடிட்டு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கோல்டு சார்ட் ஓடுது அப்படின்னா உங்களுக்கு என்ன சார்ட் ஓடிட்டு இருக்கோ அதே சேம் சார்ட் தான் எனக்கும் ஓடும். ஸோ உங்களுக்கு என்ன கிராஃப் ஓடுதோ அதே கிராஃப் எனக்கு ஓடும். நீங்கள் வந்துட்டு கோல்டாக இருந்தாலும் சரி, கரன்சி பேர்ஸாக இருந்தாலும் சரி, அது ஃபாரினில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காக சரி, காமன் சார்ட் எல்லாருக்குமே. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் எந்த விதமான அனலைசிஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட ட்ரேடிங் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு சார்ட் ஓடிட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் இருந்தால் பைனரி ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த ஒலிம்பி ட்ரேட் அந்த மாதிரிலாம் அதில் எப்படி இருக்கும்னா சார்ட் வேறு வேறு ஓடும். உங்களுக்கு நீங்கள் பை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செல் ஓடும். அதே டைமில் நான் வந்துட்டு பை போட்டிருந்தேன்னா அங்கே எனக்கும் செல் தான் ஓடும். ஓகேவா? ஸோ வந்துட்டு அது என்னென்னா சார்ட் வேறு ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை லாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சார்ட் ஓடும். பட் வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் அப்படி கிடையாது. வேர்ல்டு வைடாக ஒரே சார்ட் தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதில் உங்களோட அனலைசிஸ் பொறுத்து தான் நீங்கள் வந்து அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலேயும் கேம்பிங் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். சில விஷயங்கள் என்ன அப்படின்னா மேனிப்புலேஷன் நடக்கும். நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக மட்டுமே எதையுமே யோசிக்கக்கூடாது. ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு அதை லாஸ்ட்டில் ஓட ஆரம்பிக்கும். ஏன் இப்போ நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 months முன்னாடி சொல்லியிருந்தேன். சாரி, ஒரு 2 months முன்னாடி சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு கோல்டை பை பண்ணி வச்சுக்கோங்க, கோல்டு டைம் டு பை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ட்ரம்ப் எலெக்ஷன் டைமோட கீழே விழுந்துச்சு ஒரு $245. அந்த டைம் பை பண்ண சொல்லியிருந்தேன். அந்த டைம் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு $100 மட்டும் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பை ஆர்டர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோ மேலே ஏறிச்சுன்னு தெரியுமா? ஸோ அவங்க சேம் அதே பை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டாங்க, அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஸோ அதே இடத்துல ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்களோட மிஸ்டேக்னால மட்டும்தான் அதை லாஸ் பண்ணுவாங்களே தவிர கேம்பிளிங்னு சொல்லி அதை லாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டில் யாராவது கேம்பிளிங்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், எதை வச்சு நீங்கள் அதை கேம்பிளிங்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு கேம்பிளிங் நடக்கிறது எப்படி அப்படின்னா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ புரோக்கர்ஸில் வந்து கரெக்டான புரோக்கர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறது நம்ம டேரெக்டாக வந்து பண்ண முடியாது. ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். நீங்கள் தப்பான புரோக்கர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கேம்பிளிங் செய்யப்படுவீங்க. என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வித்ட்ரால் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் போட்ட வித்ட்ராலாக கொடுக்க மாட்டாங்க, டெபாசிட் கரெக்டாக இருக்காது. நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த டெபாசிட்டை வந்துட்டு அங்கே உங்களுக்கு கிரெடிட்டே ஆகிருக்காது. நீங்கள் வந்துட்டு கேட்க உங்களுக்கு அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி அதுலேயும் கேம்பிளிங் நடக்கும். ஸோ அதை தான் அடுத்த விஷயம் சொல்ல வரேன், ஃபாரெக்ஸ் புரோக்கர். ஸோ ஃபாரெக்ஸ் புரோக்கரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா என்னென்ன தவறுகள்லாம் நம்ம நடக்கும், ஃபாரெக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னா அதுக்கு மெயினே புரோக்கர் தான். ஸோ புரோக்கர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துல வந்துட்டு நம்மளால் சம்பாதிச்சுட்டு வெளியே வர முடியும். ஏன் அப்படின்னா நம்மளோட கேபிட்டலை பாதுகாக்கிறது அந்த புரோக்கர் தான், நம்மளோட பணத்தை பாதுகாக்கிறது அந்த புரோக்கர். ஸோ அவன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அந்த புரோக்கரேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்கிட்டையும் நிறைய புரோக்கர்ஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க என்னோட பேர் கொடுத்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரங்கீஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் போட்டு என்னோட நேம் போட்டு அதை வச்சு ஒரு 5 yearsக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டே நாங்கள் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டை எங்கள் ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ அப்படி தான் நடக்குது. ஓகேவா? நிறைய இன்ஃப்ளூயன்சர்கிட்டையும் இதே மாதிரி போய் பேசுகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் 5 வருஷத்துக்குள்ளது உங்கள் பேரை வச்சு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், அதை வந்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காட்டி நீங்கள் வந்துட்டு உள்ள எங்களோட ப்ரோக்கரேஜை ஆள் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து இன்ஃப்ளூயன்சரை வந்து தேடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படி தேடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கு தேவை வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அந்த கிளைண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றப்ப நீங்கள் போடுற டெபாசிட் எல்லாமே நீங்கள் போடுற டெபாசிட்டாக இருக்கட்டும், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி அது ப்ரோக்கரேஜுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ரோக்கரேஜுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை ஜாயின் பண்ணி விட்ற அந்த இன்ஃப்ளூயன்சருக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புரோக்கர்ஸ் தான் ஸ்கேம் பண்ணுறாங்களே தவிர ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு கேம்பிளிங் கிடையாது. ஓகேவா? கரெக்டான புரோக்கர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் நல்ல ஒரு ஃபீல்டாக சூஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். பட் வந்துட்டு தப்பான புரோக்கர் சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்தில் அடிபட்டுருவீங்க. நம்ம எவ்வளோ வீடியோக்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ பார்த்தாலுமே நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ்க்கும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய காலுக்கும் அவங்க சொல்கிறத ஒரு இடத்த நம்பி நம்ம டெபாசிட் பண்ணி நம்மளோட அமௌண்ட் கிடைக்காம நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு தவறான விஷயம். ஸோ கரெக்டான புரோக்கர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு இருக்கும், நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஓகேவா? ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது கேம்பிளிங் கிடையாது. பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை வச்சு கேம்பிளிங்கும் நடக்குது, அதில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது உங்களோட வேலை தான். ஓகேவா? ஸோ ராஜா கேமையும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கையும் நீங்கள் வந்து இன்க்ளூட்
இது பண்ணாதீங்க, ரெண்டையும் இது கம்பேர் பண்ணாதீங்க. அது 100% கேம்பிளிங், இது வந்து கேம்பிளிங் கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அப்புறம் ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் பற்றி சொல்லிட்டேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டான ப்ரோக்கரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யார்கிட்ட வேணால் ட்ரேடிங் கற்றுக்கோங்க, யார்கிட்ட வேணால் ஃப்ரீயாக போய் கற்றுக்கோங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் ப்ரோக்கரேஜ்னு சொல்கிறப்ப நீங்கள் கரெக்டான ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் எங்கிட்ட ஃப்ரீயாக கற்றுக்கோங்க, பட் என்னோட ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம யாரையும் பற்றி குறை சொல்லி பேச விரும்பல. அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் இந்த யூடியூப்லாம் பொறுத்தளவு இப்போ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒருத்தங்களை தாழ்த்தி பேசி ஒருத்தங்க மேலே வர்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை சொல்கிறது வேறு. பட் வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு தாழ்த்தி பேசி அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, நான் வந்து இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வர்றது ஒரு தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, எல்லாருமே சுயநலவாதிகள் தான். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு அவங்கள சொல்லி நீங்கள் உங்களோட சேனலை க்ரோத் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் அவங்களும் க்ரோத் ஆகணும்னு சொல்லி தான் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க செய்கிற தவறுகளை சொல்கிறது வேறு. பட் வந்துட்டு அவங்கள குறை சொல்லி அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க பண்ண சொல்லி எனக்கு அந்த மாதிரி நடக்கலை. பட் நிறைய விஷயங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கனால நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் ஃபாரெக்ஸ் ஸ்கேம். இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம் வந்துட்டு நிறைய எப்போ நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, எப்போ யூடியூப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் ஸ்கேம் தான் வந்து. அந்த ஸ்கேம் ஃபாரெக்ஸில் என்ன நடக்கு அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடியே ப்ரொஃபஷனலாகவே ட்ரேடிங் முன்னாடி வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் யார்கிட்டே போய் காசு வாங்கணும், இன்வெஸ்டர்ஸ் தேடணும் அப்படிங்கிற எனக்கு எந்த ஒரு நோக்கமே கிடையாது. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முன்னாடியிலேருந்தே, ஸோ கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடியிலேருந்து எந்த மாதிரி நடந்திருக்குன்னா, மக்கள்கிட்ட வந்துட்டு காசு வாங்குறாங்க. எப்படின்னா, நீங்கள் கொடுக்குறது வந்து டபுளாக கொடுக்குறோம், ட்ரிபிளாக கொடுக்குறோம், 1 மந்த்தில் இத்தனை % கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு, ஸோ அது எதில் போடுறோம் அப்படின்னு கூட தெரியல. காசு கொடுக்குறவங்களுக்கு நம்ம எதில் கொண்டு அதை போடுறோன்னு கூட தெரியாமல் அவங்கள நம்பி கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அது இதுன்னு போடுறாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னா, 100க்கு 97% லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதில்ல, அவங்க சொன்னது எதுவுமே அவங்களுக்கு பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது யாருமே காசை யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணி தரேன், உங்களுக்கு அமௌண்ட்டு டபுள் ஆகி தரேன், ட்ரிபிள் ஆகி தரேன்னு சொன்னாங்கன்னா யாருக்குமே காசு கொடுக்காதீங்க. ₹1 கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரெக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ட்ரேடிங் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்குள்ளே இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே பண்ணீங்கன்னா ₹1 நீங்கள் சம்பாதிச்சாலும் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க, ஃபாரெக்ஸ் ஸ்கேம்ஸ்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ட்ரேடிங் கற்றுக்கோங்க, பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, அதாவது இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் டெபாசிட் பண்ணி தான் கற்றுக்கணும்னு இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன இந்த அவேர்னஸோடு கொண்டு வாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன மைண்ட் அவங்களுக்கு வந்துட்டு சின்னதாக படிக்க வைங்க. ஓகேவா? நீங்கள் காசு கொடுத்து தான் படிக்க வைக்கணும்னு இல்லை. யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது, அதில் படிக்க வைங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான டெக்னிக்கல் நாலேஜாக நீங்கள் வந்துட்டு வளர்த்து கொண்டு வாங்க. சின்னதுலேருந்தே அவங்க வர்றப்ப அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன பொறுத்தளவு நான் வந்துட்டு ஒரு 18லேருந்து இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அதுக்குள்ளாடி அந்த டயக்ராம்ஸ் எப்படி ஓடி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு லெவல்லேருந்தே கற்றுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அவனுக்கு அந்த டயக்ராம் எப்படி ஓடுது, அந்த கிராஃப் எந்த மாதிரி போகுது, எங்கே போய் கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கேம்பிளிங் கிடையாது. பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வச்சு கேம்பிளிங் பண்ணுறாங்க. யார்கிட்டையுமே காசு கொடுத்து ஏமாறாதீங்க. கரெக்டான ப்ரோக்கர் சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான வேலை போங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வேறு ஏதாவது விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் நம்மளோட கிளாஸஸ், நம்மளோட கோர்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால இடையில கொஞ்சம் சின்ன வந்துட்டு ஒரு ஹேங் மாதிரி ஆச்சு. பட் இனி வந்துட்டு ஓவரால் எல்லாமே கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆக போகுது. நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி கற்றுக்கிறதா இருந்தால் கற்றுக்கோங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் ரீசெண்ட் டேஸில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன். பட் எனக்கு வந்துட்டு இது கரெக்டாக தெரியல. என்னென்னா, என்னோட ட்ரேடிங் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அமெரிக்காவில் இருந்தாங்களா. ஸோ அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஃப்யூச்சரில் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே இந்தியாவுக்கு வராது. ஐடி ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு எதுவுமே வராது. ஸோ இந்தியாவில் இருக்க ஐடி கம்பெனிகள்லாம் க்ளோஸ் தான் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்களாம். எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் இப்போ ஃபண்ட் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இதனால நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எந்த ரேஷியோவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது, எந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை உள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேபி ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். ஏன் அப்படின்னா,
ஸோ அமெரிக்காவிலேருந்து எந்த ஒரு ஐடி ப்ராஜெக்ட்ஸுமே இந்தியாவுக்கு வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ் அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது. ஸோ யூஎஸ் நாடுகளை நம்பி தான் இருக்குது. மேபி நம்மளோட மேன் பவர் எல்லாத்தையுமே யூகே நாடுகளுக்கு கொடுக்குறதாக ஒரு பேச்சு அடிபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபியூச்சரில் எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வரப்போகிறதில்ல. ஸோ அதை வச்சு நினச்சி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோ. எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு ஃப்ரீயாகவே நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பை.